இன்னொரு தடவை அவனை பார்க்க ட்ரை பண்ணாலும் பேச ட்ரை பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அப்பா அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லியே தீர்வேன். ஏய், என்னடி அங்க ஒரே சத்தமா இருக்கு? அனு, துர்கா உள்ள கூட்டிட்டு போ. நான் எதுக்கு உள்ள போணும்? அனு, துர்கா கூட்டிட்டு போ. வா உள்ள வா. ஏய், நான் மேல இருக்கும்போது கீழே ஒரே சத்தமா இருந்தது. இப்போ கீழே வந்து பார்த்தா சத்தமே இல்லாம உட்காந்துருக்கீங்க. சக்தி, நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட ஆபீஸ்ல இருந்து? அது வந்துமா, நான் ஒரு ஃபைல்ல மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதான் வர்க்க சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஒரு இடத்துக்கு கிளம்பும் போது எல்லாத்தையும் எடுத்துட்டோமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு போனோம். மீனாட்சி, உன் கூட தானே துர்கா வந்தா? எங்க அவ? துர்கா, ஏ துர்கா, என்னடி ஏன் ஒரு மாதிரி இருக்க? எங்கேயாவது கீழே கீழே விழுந்து தொலைச்சியா? இல்லம்மா. ஏ அனு, நீ என்ன வந்த உடனே பசிக்குதுன்னு சொன்ன, எதையாவது எடுத்து போட்டு சாப்பிடலாம்ல? நானே வந்துதான் எடுத்து தரணுமா? என்னதான் வளர்த்தமோ. என்ன குழந்தைங்களை அப்படி சொல்ற? என் பிள்ளைங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நாம நல்லா தான் வளர்த்துருக்கோம். பொம்பளை பிள்ளைங்களை கண்டிச்சு தாங்க வளர்க்கணும். நீங்க எனக்கு மேல செல்லம் கொடுக்குறீங்க. பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு கோதாவரி? மாடி அனு, போனை கொஞ்சம் கொடுறா, பேசிட்டு தரேன். இந்தாங்கப்பா. என்னம்மா பேலன்ஸ் இல்லன்னு வருது? அப்பா, டாப் அப் பண்ண மறந்துட்டேன்ப்பா. அம்மாடி, மீனாட்சி, உன் போனை கொடுறா. என்னடி, போனை தானே கேட்டாரு? அம்மா, அக்கா போனை தொலைச்சிருச்சுமா. போனை தொலைச்சிட்டியா நீ? என்னது, போனை தொலைச்சிட்டியா? அதான் திரு திருன்னு முடிச்சிட்டு நின்னீங்களா? அம்மா, அக்கா மேல தப்பு இல்லம்மா. போனை பக்கத்துல வச்சுட்டு சாமியை கும்பிட்டுருக்கு. அந்த நேரம் பார்த்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. என்னடி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? ஊர்ல திருடுறவன் மோசம் பண்றவன் எல்லாம் அதிகமாயிட்டே இருக்காங்க. வீட்லயே திருடங்க எல்லாரும் மோசம் செய்யறவங்களா இருக்காங்க. என்னடி நீ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? அம்மா, அதான் அவ டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறாள, அதுல வீடு பூந்து திருடுறவங்கள பத்தி எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை இவ படிச்சிருப்பா. என்னம்மா ஒரு பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்க? போமா, போய் உள்ள உட்காந்து படிப்போம். இவளுக்கு எக்ஸாம் வந்துட்டாலே இப்படிதான் புலம்ப ஆரம்பிச்சிடுவா. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதே, படிக்கலாம் வா. மா மீனாட்சி, இப்படி வாமா. ஏம்மா, நீ கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா? மாப்பிள்ள உனக்காக முதல்ல வாங்கி கொடுத்த போனு, அதை நீ தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாரா? சாரிப்பா. இத பாருமா, போன் காணாம போன விஷயத்த மாப்பிள்ள கிட்ட மறைக்காதமா. முதல்ல போன் பண்ணி நடந்த விஷயத்த அப்படியே சொல்லு. என்ன, கட்டிக்க போறவங்க கிட்ட எதையும் மறைக்க கூடாது, புரியுதுல? சரிம்மா. ஏங்க, நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க, நான் போய் காஃபி போடுறேன்.
மா ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரிப்பா. சக்தி, பயமா இருக்கு. ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? இல்ல பெரிய ப்ராப்ளம். கௌதம் பத்தி தானே? நான் சொன்னப்ப யாராவது நம்புனீங்களா நீங்க? ஐயோ, என்ன ப்ராப்ளம் தெரியாம எல்லாத்துக்கும் கௌதம் மேல பழி போடாத. கௌதமால எந்த பிரச்சனையும் இல்ல, இனிமேலும் வரப்போறது இல்ல. இது வேற ப்ராப்ளம். ஒவ்வொரு நிமிஷம் நாங்க செத்து பழிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? இங்க பார், உன்னோட பர்சனல் ப்ராப்ளத்தை கேட்கலாம் இங்க நான் ரெடியா இல்ல. வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா சொல்லிட்டு போன வை. நான் எதுக்கு உன்கிட்ட பர்சனல் ப்ராப்ளம் சொல்றேன்? இது மீனாட்சி சுந்தர் ப்ராப்ளம். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். மறுபடியும் உங்க தம்பியால பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் ஃபோன் பண்ணேன். நீ விஷயம் என்னன்னு சொல்றியா? சுந்தர் மீனாட்சி மீட் பண்ணத என் தங்கச்சி துர்கா கோயில்ல பாத்துட்டா. சரி, அதனால என்ன இப்போ? உன் தங்கச்சிக்கு தானே தெரிஞ்சது. இன்னும் உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா மட்டும்தான் பாக்கி. அவங்களுக்கு மேட்டர் தெரிஞ்சதுன்னா ஓவர். நீலாம் உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ பாட்டு கூலா இருப்ப. பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு தான். ஒவ்வொரு பிரச்சனை தாண்டி வர்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. இப்போ உன் தங்கச்சிக்கு தெரிஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு? எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அப்படி இப்படின்னு பேசி அவளை அமைதி பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அவ எப்ப பர்ஸ்ட் அவுட் ஆவானே தெரியாது. மீனாட்சி சுந்தர் கூட இனிமே பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்க அக்கா போனை வாங்கி தரையில போட்டு உடைச்சிட்டா. எங்க அக்காவை கௌதம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. இங்க பாருங்க சிவா, உங்க தம்பி எங்க அக்காக்கு ஃபோன் பண்ணுவாரு. அவ ஃபோன் லைன் கிடைக்கலனா உடனே எனக்கும் அணுவுக்கும் ஃபோன் பண்ணுவாரு. முதல்ல அவர்கிட்ட சொல்லுங்க அந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம். அப்புறம் பெரிய ரொமான்டிக் ஹீரோ மாதிரி எங்க வீட்டையே சுத்தி வருவாரு. அந்த மாதிரி முட்டாள்தனமா எந்த கர்மத்தையும் தயவு செஞ்சு செய்ய வேணாம்னு சொல்லிடுங்க. இங்க துர்கா எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா. இப்போ அவளுக்கே தெரியாம தான் நான் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன். உங்க தம்பிக்கு இங்க இருக்கிற பிரச்சனை சொன்னாலும் புரிஞ்சுக்காம வந்துட போறாரு. அவர்கிட்ட நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. நீங்களும் உங்க தம்பியும் நல்லா இருப்பீங்க. ஏய், என்ன ப்ரோ அர்ஜென்ட்டா வர சொன்ன? டேய், இன்னும் கல்யாணத்துக்கு 2 வாரம் கூட இல்ல. அது வரைக்கும் போனையும் கையும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? 2 வாரமா? சத்தியமா என்னால முடியாது, சான்ஸே இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் லவ்வர் மீனாட்சியோட போனும் உடஞ்சிருச்சு. அப்படியா? அப்போ உன் கிரெடிட் கார்டு கொடு, நான் உடனே போய் அவளுக்கு புது ஃபோன் வாங்கி கொடுக்குறேன். அது வரைக்கும் நான் அனு ஃபோன்லயோ சக்தி ஃபோன்லயோ பேசிக்கிறேன். டேய் ஃபூல், போன் எப்படி உடஞ்சிச்சுன்னு கேட்க மாட்டியா? ஆமா இல்ல, அவ ஃபோன் எப்படி உடைஞ்சது? அது எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு யார் சொன்னா? அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நீ மீனாட்சியை கோயில்ல மீட் பண்ணியா? ஆமா ப்ரோ. உங்க 2 பேரையும் அவங்க தங்கச்சி துர்கா பார்த்துட்டா. அத அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிருக்கா அவங்க வீட்டுல. ஐயோ, இங்க பார், இப்போதைக்கு துர்காவை காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நீ இப்ப அவங்கள யாருக்காவது போன் பண்ண அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடிஞ்சிடும். முன்னெல்லாம் லவ் பண்ணா பெருசுங்களுக்கு தான் பயப்படணும், இப்பெல்லாம் சின்ன சின்ன பொடுசுங்களுக்கு கூட பயப்படணும். டேய், பொண்ணுங்கள என்ன சிறுசு பெருசு எல்லாமே பிரச்சனை தான். அது உனக்கு. எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு ப்ரோ. அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் ப்ரோ. நாளைக்கே எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வெயி, அதுகிட்ட உங்க அப்பா எப்படியெல்லாம் போராடி உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கலாம்ல. சும்மா ஒரு பொண்ணை பார்த்தேன், அதை பிடிச்சிருந்ததுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா ரொம்ப சப்பையா இருக்கும் ப்ரோ. இந்த மாதிரி சாகசம்லாம் எதனா செஞ்சாதான் நாளைக்கு சரித்திரத்துல நான் நிக்க முடியும் ப்ரோ. படலங்க, நீ சரித்திரத்துல நிக்கிறியோ தரித்திரத்துல நிக்கிறியோ அது உன் பிரச்சனை. இப்போதைக்கு நீ கொஞ்சம் அடக்கியே வாசி. என்ன பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு? கல்யாணம் மட்டும் முடியட்டும். முதல்ல எனக்கும் என் பொண்டாட்டி மீனு குட்டிக்கும் ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கி சுத்தி போடணும். துர்காவை நினைச்சு எதுவும் கவலைப்படாதக்கா. ஏய் நில்லு. உன் கையை காட்டு. துர்கா, ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? உன் கையை காட்டுன்னு. இப்ப எதுக்கு கையை காட்ட சொல்ற? திருட்டுத்தனமா அவன்கிட்ட செல்ல பேசிட்டு இருந்தா.
அதான் அக்கா போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டல. அவன் ஏதாவது புது போன் வாங்கி கொடுத்திருந்தா யாருக்கு தெரியும்? நீ கைய காட்டு. காட்டுங்கறல. காட்டு. துர்கா. இரு, நான் போய் பாத்ரூம் செக் பண்ணிட்டு வரேன். இப்போ உள்ள போலாம். ஏ துர்கா, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? நீ பேசாத. நீ எப்பவுமே அக்காக்கு போன் தர மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. பண்ணுன்றல. சத்தியம் பண்ணு. பொண்ணு. எப்பவுமே நான் அக்காக்கு போன் தர மாட்டேன். ஹலோ அக்கா, சொல்லு கோதாவரி. எப்படிக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேன். அக்கா, நாளைக்கு மீனாட்சிக்கு முகூர்த்த புடவை எடுக்க போறோம். நீயும் வந்திருக்கா? சரி. அப்படியே வரும்போது ஐஸ்வர்யா, தாரிணி, மாமா எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கா? கார்த்திகை மறந்துட்டேன் பாரு, அவனையும் கூட்டி வந்துரு. எல்லாருக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துடலாம். சரிம்மா. சரிக்கா, அப்ப வச்சுட்டுமா? குடும்பத்தோட சந்தோஷமா கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறீங்களா? சுந்தர், சுந்தர், சொல்றத கேளுங்க சுந்தர். வேணாம் சுந்தர். எனக்கு என்னமோ உங்க அண்ணன் என்ன பார்த்தாருன்னா டென்ஷனா வரும்னு தோணுது. எதுக்கு தேவையில்லாம நான் கிளம்புறேன் சுந்தர். கௌதம், இந்த ஆஃபீஸில் அவனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும்னா நாம எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணாதானே நல்லா இருக்கும். இல்ல சுந்தர், நான் சொல்றத கேளுங்க. வாங்க. சொல்லு மச்சான். இன்னைக்கு சிவாவை காலி பண்ணிடணும். ஹாய் ப்ரோ. ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க என்ன மட்டும் அம்சம் நீங்க அங்க நிக்கிறீங்க? பாருங்க பெரிய ப்ரோ எப்படி கோச்சுக்கிறாருன்னு. வாங்க ப்ரோ. மச்சான், நான் அப்புறம் பேசுறேன்டா. ப்ரோ, என்ன ப்ரோ, நீங்க வாங்க. டேய், இவனை எதுக்குடா இங்க கூட்டு வந்த? வெளில போ சொல்லு. பாத்தீங்களா ப்ரோ, நான் சொன்னேன்ல பெரிய ப்ரோ டென்ஷன் ஆயிருவாருன்னு. ஆயிட்டாரு பாருங்க. என்னால அவருக்கு எதுக்கு கஷ்டம்? நான் போறேன். ஏய் ப்ரோ, கொஞ்சம் நில்லுங்க. சிவா, நீ கொஞ்சம் நார்மல் ஆகுடா. நமக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பேசி தீர்த்துக்கோண்டா. டேய், என்னை கடுப்பேத்தாத. ஃபர்ஸ்ட் இவனை வெளில அனுப்பு. ஓகே ப்ரோ, நான் கிளம்புறேன். ஏய் கௌதம் ப்ரோ, நில்லுங்க ப்ரோ. நீங்க முதல்ல உட்காருங்க ப்ரோ. உட்காருங்க ப்ரோ. போங்க. சிவா, ஏன் சிவா டென்ஷன் ஆகுற? இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு தானே இவரை கூப்பிட்டு வந்திருக்கிறேன். சக்தியும் கூட இருந்தால் தான் அதெல்லாம் பேசி சரி பண்ண முடியும். பிரச்சனைய தீர்க்கறதுக்கு இவனை வச்சுக்கிட்டு பிரச்சனை அவன் தான்டா. ஏ அண்ணா, ப்ரோ குடிக்க ஏதாவது கொடுக்க சொல்றா. விஷம் கொடுக்க சொல்லட்டா? நம்ம ஆஃபீஸில் இப்போ அதெல்லாம் கொடுக்குறாங்களா? போடா டேய். கௌதம், உங்களுக்கு ஹாட்டா இல்லை கோல்டா? எனக்கு எதா இருந்தாலும் ஓகே. ஆனா உங்க அண்ணனுக்கு தான் ஏதாவது கூலா தேவைப்படும். ஏன்னா அவர் ரொம்ப ஹாட்டா இருக்கார்ல.
வாங்க சக்தி. சொல்லுமா. ஹாய் கௌதம். ஹாய் சக்தி. ப்ரோ நீ உட்காரு ப்ரோ, எல்லாத்தையும் பேசணும்ல, உட்காரு. டேய் ஒன்னும் தேவையில்ல. சிம்மாசனத்திலே இடம் கிடைச்சாலும் வவ்வால் அதுல உட்காராம அந்தரத்துல தலைக்கீழ தொங்குமா? கரெக்ட். டேய் சாரி பெரிய ப்ரோ. சக்தி உன்னை யார் இப்ப பழமொழி எல்லாம் சொல்ல சொன்னா? பாரு பெரிய ப்ரோ எப்படி டென்ஷன் ஆகுறாருன்னு. சரி வந்த விஷயத்தை பத்தி பேசலாமா? டி சிவா, நீ கௌதம் ப்ரோவை ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இவர் ரொம்ப நல்லவர். உனக்கு அவர்கிட்ட புரியாதது ஏதாவது இருந்தா நேருக்கு நேரம் அவர்கிட்டே கேளு, அவரே பதில் சொல்லுவாரு. சந்தேகத்தெல்லாம் தீர்த்துக்கிட்டு நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பியா இருக்கலாமே. டேய் என்னடா சொல்ற நீ? ஓ அப்படியா? செவிடங்காதுல சங்கூதுர மாதிரி. டேய் என்ன நக்கலா? சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. சக்தி என் முன்னாடி எல்லாம் நீங்க பழமொழி சொல்லாதீங்க. யாரு சொல்ல ஆரம்பிச்சாலும் நான் குறுக்க பூந்து சொல்லி முடிச்சிருவேன். சின்ன வயசுல இருந்து அப்படி ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு. சாரி கௌதம், சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி என்ன அறியாம வந்துருச்சு. டேய் சிச்சுவேஷன் உனக்கு. சுந்தர் நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் சொன்னீங்களே, என்னது அது? சொல்ற சக்தி, அதுக்கு முன்னாடி 2 ப்ரோவையும் ஒன்று சேர்த்துடலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஒரு நாள் அவனே கௌதம் ப்ரோவை பற்றி தெரிஞ்சுப்பான். டேய் 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 எனக்கு அவனை பத்தி எப்பவோ தெரியும்டா. டேய் பாத்தியா அவன் இப்ப என்னை பார்த்து கண்ணடிக்கிறான்டா. ப்ரோ உனக்கு என்ன ஆச்சு? கௌதம் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. உன்னை பார்த்து அவர் ஏன் கண்ணடிக்க போறாரு? டேய் என்னை பார்த்து உன்னால ஒன்னும் பண்ண முடியாத கண்ணடிக்கிறான் அவன். ப்ரோ இதுக்கு தான் நான் இங்க வர மாட்டேன்னு சொன்னேன். இது வேற மாதிரி போகுது. எல்லாரும் சேர்ந்து என் பேரை டேமேஜ் பண்ணிடுவீங்க. விடுங்க நான் கிளம்புறேன். கிளம்புடா. அவனும் நம்ம ப்ரோ தானே, கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ரோ. எங்க நாம தான் நம்ம பிரதர்னு சொல்றோம். அவர் தான் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. போதும் நிறுத்துங்க. சுந்தர் வந்த விஷயத்த சொல்லுங்க. அது மீனாட்சிக்கு நாளைக்கு கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போறாங்கல்ல, 2 குடும்பமே வராங்கல்ல, அதனால நானும் சிவாவும் அதே கடைக்கு வரோம். அவ கட்ட போற புடவைய நான் தான் செலக்ட் பண்ணுவேன். டேய் புடவையை யார் செலக்ட் பண்றாங்கிறது முக்கியம் இல்லடா, எவன் தாலி கட்ட போறாங்கிறது தான் முக்கியம். அவன் உன்னை தாலி கட்ட விடுறானா பாரு. என்ன ப்ரோ சொல்றீங்க? 100% தாலி கட்ட போறது நம்ம சின்ன ப்ரோ தான். டேய் நடிக்காத. சுந்தர் பெரிய ப்ரோ இப்படிதான் தேவையில்லாம ஏதாவது குழப்பிட்டே இருப்பாரு. நீங்க நாளைக்கு கடைக்கு வாங்க, புடவையை நீங்களே செலக்ட் பண்ணுங்க. டேய் ஒன்னும் தேவையில்ல, புடவை எடுக்க போறேன்னு நீ புது ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணுவ. என்ன பெரிய ப்ரோ, சின்ன ப்ரோவோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த கல்யாணத்துல ஒவ்வொரு விஷயமும் சின்ன ப்ரோவோட விருப்பப்படி தான் நடக்கணும். சக்தி, சின்ன ப்ரோ வரதுனால எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்க இருக்குமோ எங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படியே தான் பிரச்சனை வந்தாலும் நீங்க பாத்துக்க போறீங்க. அவன் தானே நல்லா பாத்துக்குவான். சரி கிளம்பலாமா? பாய்டா. பாய் ப்ரோ. சுந்தர், என்னோட போன் உள்ளே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. சாரி ப்ரோ, போனை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். நான் போனை மறந்து விட்டுட்டு போயிட்டேன் பாத்தியா? வேணும்னே தான் விட்டுட்டு போனேன். ஏன்னு தெரியுமா? உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்றது. நாளைக்கு சுந்தர் வருவான். ஆனா மீனுக்குட்டி எடுக்க போறது நான் செலக்ட் பண்ண போற சேலையை தான். உன் தம்பிக்கு நாளைக்கு பல்பு,
டேய் ஆ, இத நான் உனக்கு ஃபோன்லயே சொல்லியிருப்பேன். ஒருவேளை ரெக்கார்ட் பண்ணிட்டேனா? அதனால தான் உன்கிட்ட ரகசியமா சொல்லலாம்னு வந்தேன். இட்ஸ் ஆல் இன் த கேம் ப்ரோ.